ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மாஃபியா ஃபேமிலி சீசன் 4ஓட நெக்ஸ்ட் பாட்டை டாக்ட் வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ளப்பெல்லாம் நான் பேசுகிற வேற ஒரு பெயிண்டர் மட்டும் தெரிஞ்சா ஐ எம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ள போகலாம். இப்போ நம்ம வி சைடை தான் கட்டுட்டு வி வந்து அவர் ஐஸெல்லாம் ஓப்பன் பண்ணியிருப்பார். ஒரு ரூம்குள்ளே இருக்கிறதும் ஹேண்ட் கப்லாம் போட்டிருக்கட்டையும் பட்டுட்டு ரொம்ப ஷாக்கிங்கில் நம்ம எங்கே இருக்கிறோம், அந்த பிளேஸ்க்கு வந்துட்டு குக்கி தானே, குக்கி எங்கே கொண்டு வந்து வச்சுருக்கான் அப்படிங்கிற மாதிரி பதட்டத்துலேயே நோட் பண்ணால் அந்த டே வீக்கே என்கேஜ்மெண்ட்டுன்னு ஒரு டே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்களே, அந்த டேயே எண்ட் ஆயிடுச்சு. டே எண்ட் ஆகி நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆக போகிறத பார்த்துட்டு நம்ம வி ரொம்ப ஷாக் ஆகி, ஓ மை காட், என்ன என்கேஜ்மெண்ட் பிரேக் ஆகிடுச்சா, எங்கே இருக்குன்னு தெரியலையே, எப்படி இவ்வளோ ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம மைக்கெட்டில் இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி பதட்டத்துலேயே நோட் பண்ணிட்டு இருந்தா அந்த ரூமுக்குள்ள கரெக்டாக நமக்கு ஓகே நம்ம வீக்காக ஃபோட்டோ எடுத்தபடியே வராரு. டே சைக்கோ பைத்தியம், என்னடா பண்ணிகிட்ருக்கேன், இது என்ன மாதிரி பிளேஸ்னா, என்னோடய என்கேஜ்மெண்ட், என் பேரண்ட்ஸ்லாம் என்னை தேடுவாங்கடா, நான் எப்படிடா இங்கே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கர பதட்டத்தில் இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தான். இங்கே பாருவி, தேவையில்லாமல் அதிகமாக வேலைட்டாவோட பேசாட்டா, நான் நல்ல மூட்டில் வந்துட்டுருக்கேன், பேட் பாயை சிஞ்சாக்காட்டேன். நீ வேறு ஆஃப்டர்நூன் ஈவினிங் அப்புறம் வாட்டர் அந்த மாதிரி எதுவுமே சாப்பிடல, ரொம்ப பசிக்கும் உனக்கு, டின்னராகட்டு கொடுக்கலான்னு வந்தேன், சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி ஃபுட்டை கொடுக்கலான்னு வந்தா, உன் ஃபுட்டை எனக்கு எடுக்கு, ஒழுங்கு மரியாதையாக ஹேண்ட் கப்பெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடு, என்ன நினச்சிட்ருக்கேன், என்ன ரிலீஸ் பண்ணு, நான் இப்போவே என் பேரண்ட்ஸை பார்க்கணும், ரிலீஸ் பண்ணட்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம குக்கிக்கிட்ட இந்த மாதிரி ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தான். ரிலீஸ் பண்ணால் இங்கே ரெண்டு போக மாட்டேன்னு சொல்லு, ஏன்னா மேரேஜ் பண்ணிப்பேன்னு சொல்லு, இப்போவே ரிலீஸ் பண்ணிவிட்டேன். மேரேஜா? யாரை? என்னடா என்கேஜ்மெண்ட் பண்ணதானே ஸ்டேஜ் வரைக்கும் போனேன், அதுக்கு பற்றிலாம் இப்போ இந்த பிளேஸில் என்ன மேரேஜ் பண்ணிக்கும், மேரேஜ் சர்டிஃபிகேட் கூட இருக்குது, சைன் பண்ணினா 2 பேரும் மேரேஜ் கப்பல் ஆயிடுவோம், அப்புறம் என்ன ஹேண்ட் கப்பை ரிமூவ் பண்ணிவிட்டுருந்தேன், சைன் பண்ணுறியா? பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ணாட குக்கி, ஏன் என்னை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்க, நீ பண்ணுற பிஹேவியர்லாம் எனக்கு பிடிக்கலன்னு போயிட்டு உன்னை மொத்தமாக ரிஜெக்ட் பண்ணிட்டு இருந்தேன், நீ பண்ணுற டார்ச்சர் தாங்க முடிய மாட்டேன்னா நான் உன்னை விட்டு மூவ் ஆன் ஆகியிருக்கிறேன், ஏன்டா நான் சொல்கிறது உனக்கு புரியவே மாட்டேங்குது. இங்கே பாரு குக்கி, நீ நினைக்கிற பர்சன் நான் கிடையாது, உனக்கு எனக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது, அது மட்டும் இல்லை உன்னோட கேரக்டர், உன்னோட இந்த பிஹேவியர் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, ஏன் அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி கோவமாக பேசினா நம்ம வீயோட அந்த சீக்ஸை கிரிப்பாக கப்பனப்படி, ஆனால் எனக்கு ஒன்றை மட்டும்தானே பிடிச்சிருக்குது, என்ன பண்ண கோடி பர்சன்ட்ஸ் இந்த பிளேஸில் இருந்தாலும் என்னோட இந்த 2 ஐஸ் உன்கிட்ட மட்டும்தான் டேட்டியாக திங்க் பண்ணுது. எவ்வளோ பர்சன்ட்ஸ் இருக்காங்க ஸ்கூல் டேட்டில், காலேஜ் டேட்டில், ஏன் என்னோடய பிளேஸுக்கு வா, மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்க்குள்ள மாஃபியா பர்சன்ஸ் மீட்டிங் அந்த பிளேஸ்க்குள்ளே என்றானா எத்தனை பர்சன்ஸ், எத்தனை கேர்ள்ஸ் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க தெரியுமா? இத்தனை கோடி பர்சன்ஸ் என்னை ஃபாலோ பண்ணாலும், அத்தனை பர்சன்ஸ் என் முன்னே நின்னாலும், அத்தனை பேருக்கு நடுவில் நீ தான் தெரியுற, என்ன பண்ணுறது, எனக்கு ஒன்றுட்டன்னா ரொம்ப பிடிச்சிருக்குது, எதுக்குன்னு தெரியல, ஒரு வேளை எல்லோரும் என்னை தேடி வந்து லவ்வை சொல்கிறது ப்ரப்போஸ் பண்ணுறதுங்கிற மாதிரி பேசுனதுனால அவங்கள பிடிக்கலைங்க, இல்லை இப்படி நான் உன்னை துரத்தி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறதுக்கு என்னை ரிஜெக்ட் பண்ணுறீங்க, எந்த மூமெண்ட்டில் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கான்னு தெரில, ஆனால் பிடிச்சிருக்குது, நீ மட்டும்தான் எனக்குங்கிற மாதிரி எங்கே திங்காயிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஹார்ட்டை பாயிண்ட் பண்ணவும் சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணாட குக்கி, முதல்ல எனக்கு 2 ரிலீஸ் பண்ணிவிடு, என் பேரண்ட்ஸ் பாவம். அப்போ இந்த குக்கி பாவம் இல்லையா, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், சம்மட்டு பண்ண காலேஜ் ஸ்டடி ஒர்க்கை பண்ணுனேன், நீ என்ன பண்ண, என்கேஜ்மெண்ட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டேன், அப்போ நான் என்ன பண்ணணுங்கிறது உனக்கு தெரியணும்ல, அதான் உனக்கு தூக்கிட்டு வந்தேன். என் பேரண்ட்ஸ்கிட்ட இப்போ சொல்ல கரெக்டான டைம் வரல, என் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன், அது வரைக்கும் என் பேபி அங்கே அமைதியாக இருப்பியா, நான் உன்னை கேர்ஃபுல்லாக பட்டுப்பேனா அப்படிங்கிற மாரி வீக்கி ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஃபீட் பண்ணி விட்டான். அந்த ஃபுட்டை வேற துப்புறாரு, இந்த மாதிரி துப்புனா பி டென்ஷன் ஆக்காட, நான் ரொம்ப காமாக உன்கிட்ட பேசிகிட்ருக்கேன், கட்டுப்பிட்டாடு அப்படிங்கிற மாதிரி நம்ம திரும்பவும் குக்கி ஃபீட் பண்ணால் அடையும் துப்புறாரு, இந்த மாதிரி துப்புனா குக்கி டென்ஷன் ஆகி ஏன்கிட்டயா ப்ராப்ளம் பண்ணுறேங்கிற மாதிரி வியோட மவுட்டை ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஓப்பன் பண்ண பொசிஷன்லேயே ஃபோர்ஸ்ஃபுல்லாகவே ஃபுட்டை கொடுக்குறாரு. என்னை விடு குக்கி, இந்த மாதிரி என்னை டார்ச்சர் பண்ணாட குக்கி, விடு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம குக்கியோட ஆன்சர்லேருந்து
அந்த ஃபேஸை எடுக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணுறாரு. பட் மொட்டை ஃபோட்டோயும் ஃபோர்ஸ்ஃபுல்லாகவே கொடுக்குற மூமெண்ட்டுக்கு வேக்கே ரொம்ப ஒரு மாதிரி டொரட்டுது. இந்த மாதிரி டொரட்டுனா வாட்டரையும் அப்படியே ஸ்கிப் பண்ணப்படி கொடுக்குறாரு. இந்த மாதிரி கூப்பிட்டா, இங்கே பாரு அமைதியாக இங்கே நீ ஸ்லீப் பண்ணி ரெஸ்ட் எடுக்கிறான். குயிக்காக நான் என் பேரண்ட்ஸ்ட்டு எல்லாத்தையும் பேசி உன்னை என் ஒய்ஃபாக எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் நீ ஃப்ரீயாக இருக்கலாம். இந்த ஹேண்ட் கப்லாம் தேவையில்லை. டா இந்த ஃபிங்கரில் ஒத்த ரிங்கு தான், அதுதான் உன்னோட ஹேண்ட் கப். லைஃப் முழுக்க இந்த குக்கி தான் என்கிட்டே இருக்குதுக்கான ஹேண்ட் கப். என் பேரண்ட்ஸ்கிட்ட பர்மிஷனை கேட்டு உன்னை தேடி வந்து அள்ளிட்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி குக்கியோட சீக்ஸில் கிஸ் பண்ணோம். குக்கி வந்து அந்த ஃபேஸ் அப்படியே திருப்புறாரு. கோமா இருக்கிறியா? சரி கோமான்ட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி டைம் ஆயிடுச்சு. நான் அங்கேருந்து கிளம்புறேன்னா இந்த ரூமில் கேமரா இருக்குது. 24 ஹவர்ஸும் ஒன்று நான் செக் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ஓகே பாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குக்கிங்கிறது எழுது பண்ணா. குக்கி என்ன பண்ணுற குக்கி, என்ன இந்த ரூமில் சிங்கிளாக விட்டு போகிற குக்கி, சொன்னால் கேள் குக்கி, ஹேண்ட் கப்பை ரிமூவ் பண்ண குக்கி அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம வீக் கட்டுறாரு. இப்போ எங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே நம்ம பாய்ஸு சைடை தான் காட்டுட்டு நம்ம ஜேகப் தான் ஏதோ கம்பெனி டீல் விஷயமா நேராக ஒரு ரூமில் உட்காந்துருந்து பேசிகிட்டு இருக்காங்க. பாய்ஸஸ் எல்லாருமே அந்த பிளேஸில் உட்காந்துருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக நமக்கு கிடைக்குங்கிறியா ஜங்குக்? எனக்கு ஏதோ கொஞ்சம் டவுட் ஆகுது. அது மட்டும் இல்லை, அந்த கேர்ள் எப்போ பார்த்தாலும் நம்மக்கிட்ட ப்ராப்ளம் பண்ணுறாவே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். நம்ம பிளேஸில் உன்னோட அந்த ஃபைல் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் யார் எடுத்தானுங்கிறத கண்டுபிடிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஜேகப் கேட்டான். கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்கிறேன். என்ன ஜங்குக்கு இவ்வளோ அசால்ட்டாக பேசுகிற? நட்டுக்குன்னு இந்த பசங்க ஏதாவது பண்ணியிருப்பேன்னு நினச்சேன். எந்த ஒர்க்கும் பண்ணாமல் கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன்னு மட்டும் சொல்கிறேன். உனக்கு அப்போ அந்த பசங்க தெரிஞ்சுட்டா என்ன? இல்லை ஹயாங், நான் தேடிக்கிட்டு தான் இருக்கிறேன். என்ன தேடிக்கிட்டு இருக்கிறேன்? சரி அதை விடுங்க. இப்போது இந்த மீட்டிங்க்கான பேப்பர்ஸை மட்டும் கரெக்டாக பர்ஃபெக்டாக ரெடி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பாய்ஸஸ் எல்லாருமே அந்த பிளேஸில் உட்காந்துருந்து அந்த மீட்டிங்கான பேப்பர்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தா நம்ம ஜோங்குக்கு மார்க்கெட்லேருந்து கால் வருது. இந்த மாதிரி கால் வந்தா என்னங்கிற மாதிரி கேட்டோம். அந்த ட்ரக் டீலர் உங்ககிட்ட இப்போ பேசணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க பாஸ். நைட்டு வந்து இந்த மாதிரி ஒரு கிளப்புக்கு உங்களை வர சொல்லியிருக்காங்க. அந்த கிளப்புக்கு நம்ம போகணுமா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொன்னோம். சரி ஓகே, கிளப்புக்கு நான் கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி காலை கட் பண்ணிவிட்டு பாய்ஸஸை நோட் பண்ணபடி நைட்டு நமக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒர்க் இருக்குது, நம்ம ஒரு கிளப்புக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தான். இவங்க எல்லாரும் ஒர்க்கில் ரொம்ப பிஸியாக இருந்தா இப்போ நம்ம டே சைடை தான் காட்டுது. டேட்டா நம்ம பேஷண்ட்டை யாரையுமே நோட் பண்ணாமல் அவரோட கேபின்லேயே இருந்துக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பேஷண்ட்டை கூட பார்க்காம இவன் என்ன கேபின்லேயே உட்காந்துருக்கானுங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு ஜிமினா கரெக்டாக டே கிட்ட வந்துட்டு என்னாச்சுட்டேன், ஏன் இவ்வளோ வியர்டாக இருக்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம டேட்டை கேட்கவும் டே கொஞ்சம் ஷையானபடி சிரிக்கிறாரு. என்னடா ஆச்சு, எதுக்கு ஷையாகி சிரிக்கிறேன், நான் எதுவும் தப்பாக கேட்கலையே அப்படிங்கிற மாதிரி கேட்டான். இல்லைடா, கோப்ராவுக்கு குட்டியாக ஒரு பேபி வரப்போ போட்டு கோப்ரா அவன் லைஃப்பில் மூவ் ஆன் ஆகிட்டான். அது எனக்கு எவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக இருக்குது தெரியுமா? கோப்ரா லைஃப்பில் மூவ் ஆன் ஆனது மூமெண்ட்டை திங்க் பண்ண சொல்ல நம்மளோட பேபிஸுமே இப்போ பெரிய பசங்களாக வளர்ந்துட்டுருக்காங்கல்ல. என் குக்கி கூட பெரிய பையனாக வளர்ந்துட்டுருக்காம்ல. அப்போ குக்கிக்கும் இன்னும் ஒரு 5 இயர்ஸ் 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் மேரேஜுங்கிற மாதிரி ஒரு டாபிக் வரும்ல அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இந்த மாதிரி ஒரு மாதிரி ஹாப்பியான ஸ்மைலில் சிரித்தான். அவன் பாய் தானடா. அட ஆமாம், முதல்ல அப்போ நான் ஜோனாவுக்கு தானே மேரேஜ் பண்ணி கொடுக்கணும். அச்சோ, ஜோனாவுக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்குற மாதிரி வந்துச்சுன்னா ஜோனா என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவாள்ல. ஐயோ, இவனை வச்சுக்கிட்டு என்ன பண்ணனே தெரியலையே. ஜோனா ஸ்கூல் தாண்டா படிச்சுட்டு இருக்கான். இல்லை, கோப்ரா இந்த மாதிரி லைஃப்பில் மூவ் ஆனதை பார்த்ததுக்கப்புறம் ஒரு பக்கம் ஷையாக இருக்குது, ஒரு பக்கம் பெயினாகவும் இருக்குது. ஏன் பேபிஸ் அவ்வளோ பேருமே பெரிய பசங்களாக வளர்ந்துட்டுருக்காங்க. கொஞ்சம் இயர்ஸ் கழித்து அவங்களும் மேரேஜுன்னு மூவ் ஆன் பண்ணி அவங்க ஹஸ்பண்டோட ஹவுஸுக்கு போயிடுவாங்க. ஏன் ஜோனா அவளோட ஹஸ்பண்டோட ஹவுஸுக்கு போயிடுவா. அப்புறம் நான் சிங்கிளாக இருப்பேனே, அதான் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொன்னால் அதுக்கு இன்னும் நிறைய இயர்ஸ் இருக்குது. அத்தனை இயர்ஸ் வரைக்கும் நீ இந்த மாதிரியே தான் திங்க் பண்ணிகிட்டே இருக்க போறியா அப்படிங்கிற மாதிரி டே கொஞ்சம் கலாய்ச்ச பொசிஷன் இந்த மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருந்தான். கரெக்டாக டேயோட ரூம்குள்ளே வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து விழுது. இந்த மாதிரி விழுற மூமெண்ட்டை ஜிமினா நோட் பண்ணால் போட்டுட்டு போன பர்சன்ட்டை நம்ம டே நோட் பண்ணுறாரு. யார்டா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கரெக்டாக அந்த ரூமை விட்டு ரன் பண்ண வேகிட்டுலேயே ஓடு அந்த மாதிரி ஓடுனோம். ஜிமினா அந்த பாக்ஸ் அப்படி ஓப்பன் பண்ணி பாட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. இந்த மாதிரி ஷாக் ஆனால் அதில் வந்து நம்ம லீக்கும் ஜெனிக்கும்
என்கேஜ்மெண்ட் ரன் இருக்கும்ல, மேரேஜ் ரன் இருக்கும்ல, அந்த ரிங் தான் இருக்குது. அந்த ரிங்கோட சேர்த்து ஒரு ஃபிங்கரும் இருக்குது. இந்த மூமெண்ட்டை பார்த்து ஜிமினா ஷாக் ஆனா, டேய் ரன் பண்ண வேகத்துலேயே அந்த பர்சன்ட்டை பிடிக்க போவார். அந்த மாதிரி பிடிக்க போனா டேயோட ஹேண்ட்ஸை ஆப்போசிட்டில் வர பர்சன் லைட்டாக கட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கட் பண்ணுறத பார்த்துட்டு டே ரொம்ப ஷாக் ஆகி யார்டா நீ அப்படிங்கிற மாரி துரத்திட்டு போன பர்சன்ட்டை விட்டுட்டு கட் பண்ண பர்சன்ட்டை திரும்பி பார்த்தோம். நம்ம ஜிமினா இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு டே என்னடா பண்ணுற என் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி அவன் ஹேண்ட்ஸை கட் பண்ணதோடு விடாமல் டேயோட ஹிப்லேயும் சுருகிடுக்கு பண்ணிருப்பான். இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு டே கிரிப்பான நைஃபை பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சா இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜிமினா அந்த பிளேஸில் என்றாகி அந்த பர்சன்ட்டை அடிக்க அந்த பர்சன் அங்கேருந்து தப்பிச்சா போட்டுனுங்கிற மாதிரி ரன் பண்ணபடி ஓடுனா டே அப்படியே ஒரு மாதிரி அவரோட ஹேண்ட்ஸ்லாம் லைட்டாக கட் ஆகி பிளட் வந்துட்டு பார்த்துட்டு டே நேராக நம்ம ஜிமினா டேக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காரு. யாராக இருக்கும்? ஆமாம் அந்த பாக்ஸில் என்ன இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நம்ம ஜிமினாவுக்கு அது சொல்ல மனசே வரமாட்டேங்குது. அங்கே என்ன இருக்குது, அந்த பாக்ஸில் என்ன இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி கேட்டால் இதை எப்படி உங்ககிட்ட சொல்லன்னு தெரியல, அவங்க லீயை பிடிச்சிட்டாங்க புழுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் லீ தானே இன்ஃபர்மேஷன் மட்டும் கலெக்ட் பண்ணிட்டுக்கு ஒவ்வொரு பிளேஸாக போயிட்டுருக்காரு. இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிட்டு தானே டேக்கி கூட்டிகிட்ருக்காரு. அந்த மூமெண்ட்டுக்கு லீ அவங்க பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொல்லிட்டு கேட்டு அந்த பாக்ஸ் அப்படியே நம்மகிட்டே ஓப்பன் பண்ணி பார்த்தா ரொம்ப ஷாக் ஆகுறாரு. இது இது வெட்டிங் ரிங் தானே? ஆமாண்டா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. லீ என்ன பொசிஷனில் இருக்கான்னு தெரியலடா அப்படிங்கிற மாதிரி லீ அங்கே என்ன பொசிஷனில் இருக்காருன்னு தெரியலங்கிற மாதிரி ஜிமினா இந்த மாதிரி பேசினா டேக்கு ரொம்ப ஒரு மாதிரி பட்டன்னு வருது. நான் என்னோடய சிஸ்டர்கிட்ட நான் என்ன சொல்ல, எனக்கு தானே லீ ப்ரோ ஹெல்ப் பண்ண வேண்டாருங்கிற மாதிரி பதட்டத்தில் இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா எங்கள் டைம் ஸ்கிப் ஆகுது. இந்த நியூஸ் ஜெனிக்கே தெரிய வந்துருச்சு. லீயை பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த நியூஸ் தெரிஞ்சு லீ எங்கே இருக்கான்ங்கிறத ஜெனி கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி திங்க் பண்ணுறா. இந்த நியூஸ் ஜெனிக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி டே ஜிமினா கிட்ட சொல்லிகிட்டு இருக்காரு. இந்த மூமெண்ட்டில் ஜிமினா தான் என்ன பண்ண போகிறேன், இப்போ லீ இருக்கிற பிளேஸை எப்படி கண்டுபிடிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொன்னால் கண்டிப்பாக எனக்கு ஹெல்ப் தேவைப்படுது, கூப்பிட்றா வேணும் இப்போ அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருந்தா எங்கே இந்த மாதிரி நம்ம டேயும் ஜிமினாவும் பேசிக்கிட்டு இருந்தா இப்போ அப்படியே சார்லி சைடு தான் காட்டுது. சார்லி அவனோட சீக்ரெட் பிளேஸில் இல்லை, ஆனால் அடுக்கப்பட்டிலாம் வேறு ஒரு பிளேஸ், அதுவும் ஒரு பாலடைஞ்ச பில்டிங் தான். அந்த பில்டிங்கில் தான் நம்ம லீயை சேரில் கட்டி வச்சுருக்கான். லீயை பயங்கரமாக அடிக்க மட்டும்தான் செஞ்சுருப்பான், ஃபிங்கர்ஸ் எதையும் கட் பண்ணிட்டு இருக்க மாட்டான். ஒரு ஃபேக்கான ஃபிங்கர் தான் இந்த பிளேஸ்லேருந்து கூட்டு அனுப்பியிருப்பான். அந்த மூமெண்ட்டுக்கு லீ பயங்கர அடித்த பெயினில் பிளட் லாஸ் ஆன பொசிஷன்லேயே சார்லியை நோட் பண்ணான். என்னடா என் பிளேஸ்க்குள்ளே என்றோகி என்னை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி அந்த டேயை சேவ் பண்ண போறியா என்ன? நீ இந்த பிளேஸ்க்குள்ளே என்றான டேட்டப்பு டேக்கு மொத்த ஹெல்ப்பையும் பண்ணிகிட்ருக்கியா? எனக்கு யாரெல்லாம் சீக்ரெட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, என்னோடய பிளானில் யாரெல்லாம் என்னோடய பார்ட்னர் இருக்காங்கங்கிறத மொத்த பர்சன்ஸையும் டேட்டா சொல்ல போறியா? மொத்த பர்சன்ஸையும் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் உன்னை தூக்கிட்டு வந்துட்டேன் பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி நக்கலாக சிரித்த பொசிஷன்லேயே சார்லி இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தான். நீ என்ன நினச்சிட்ருக்க? அவன் ஏற்கனவே உன்கிட்ட டேரெக்டாக ப்ராப்ளம் பண்ணா. கண்டிப்பாக டே மட்டும் இந்த மாதிரி நீ என்னை இப்படி லாக் பண்ணி வச்சுருக்கேன்னு தெரிஞ்சா உன்னை அவன் கீல் பண்ண வருவான். அதுதானடா எனக்கும் வேணும், அதுதான் எனக்கு வேணும். டே இந்த பிளேஸுக்கு உன்னை தேடி வரணும், இதே பிளேஸில் முன்னாடியே நான் டேயை கில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது கேட்டு நம்ம லீ ரொம்ப ஷாக் ஆகுறாரு. என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி ஷாக்கானா பிளானே அதுதான். இந்த பிளேஸுக்கு டே வரணும், உன்னை தேடி அவன் இங்கே வரணும், இதே பிளேஸில் நான் டேயை கில் பண்ணணும். டேயை சேவ் பண்ணதுக்கு பாய்ஸஸ் யாரும் இந்த பிளேஸ்க்கு வர மாட்டாங்க, அதுக்காக நான் இன்னொரு பிளானும் போட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி நக்கல் பண்ணபடி இப்போ இந்த பிளேஸில் அந்த ஜான், அதாவது இந்த மாஃபியா ஃபேமிலியோட பிரின்சஸ், அவனை கண்ட மாதிரி தானே நேம் வச்சுருக்கீங்க. ஆங்கனுங்கிற நேம் பிடிக்கலன்ட்டு பிரின்சஸ் இருந்தாடா அவ்வளோ பேரும் கூப்பிட்றீங்க. அந்த பிரின்சஸை மொத்தமாக ஃபினிஷ் பண்ண போகிறேன். அந்த மாஃபியா ஃபேமிலிக்கு ஒட்டுமொத்த பெயினையும் ஃபர்ஸ்ட்டில் டேட்டன் தான் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பயங்கர வில்லத்தனமாக சிரித்தபடி டைம் மூவ் ஆன் ஆகிட்டுருக்குது. எப்போ வேணாலும் இந்த பிளேஸ்க்கு வருவான், அவனோட டெத்தை
தேடி வருவான் அப்படிங்கிற மாதிரி நக்கலாக சிரித்தபடியே நம்ம சார்லி லீக் ஆப்போசிட்டில் இருக்க சேரில் உட்காந்துருந்தோம். இப்போ அப்படியே நம்ம பாய்ஸஸ் அவ்வளோ வரையும் காட்டுட்டு பாய்ஸஸ் எல்லாருமே கரெக்டாக மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸில் தான் அரேஞ்ச் ஆயிருக்காங்க. ஜிமினாவுமே எங்கே தான் இருக்கிறாரு. ஜிமினா அங்கே இருக்கிற அந்த மூமெண்ட்டுக்கு, டேய் ஜிமின் நீ வரலையா கிளப்புக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், இல்லை சுகா, நம்ம மென்னுக்கு கூட லைட்டாக ஃபீவர்ஸாக இருந்த மாதிரி இருக்குது. பேபிஸை டேயால் எப்போதும் கரைங்க பார்த்துக்க முடியாதுல்ல. பேபிஸை பத்திரமா பார்த்துக்க நான் அந்த பிளேஸில் வேணும். அதான் நான் பேபிஸை பார்த்துக்க ஹவுஸுக்கு போகிறேன். சரி ஓகே, அப்போ நாங்கள் மீட்டிங் கிளம்புறோம், நீ சேஃபாக ஹவுஸுக்கு போ. ம் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, என்ன மாதிரி நம்ம ஜிமினா பாய்ஸஸ் அவ்வளோவர்கிட்டையும் சொல்லிவிட்டு பாய்ஸஸ் எல்லோரும் அந்த மாஃபியா டீல் பேசுறதுக்காக கிளப்புக்கு கிளம்புறாங்க. இந்த மாதிரி கிளம்புனோம். நம்ம ஜிமினா வேகமாக வந்து அங்கே இருக்கிற கன்ஸு நைஃப்ஸுங்கிற மாதிரி என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் அப்படியே எடுத்து வச்சுட்ருக்காரு. இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டுண்டா கோபராடா என்ன எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு. நம்மளை கூட டேடு கூட போகக்கூடாதுன்னு சொன்னார். ஹே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஜிமினாட்ட இந்த மாதிரி கேட்டான். எங்கே பாரு, நீ பேசுகிறதெல்லாம் எனக்கு புரியாது. உன்னோட மாம்டா தான் என்னோடய ஃப்ரெண்டு டேடா உன்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போக வர சொன்னான். நான் உன்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம கோபுராக்கிட்ட பேசினா, எனக்கு டைகர் தேவைப்படுதானே, டைகர் எங்கே இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். டைகரை வந்து இந்த மாதிரி ஒரு ரூம்குள்ளே தான் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி டைகரை வந்து ஒரு பிளேஸில் ஒரு ரூம் தான் அது. டைகர் வந்து அந்த பிளேஸில் தான் சேஃபாக இருக்கும். இந்த டைகர் வந்துட்டு டக்குன்னு எல்லாரையும் அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரு டாகு அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு அந்த ரூமில் தான் நம்ம டைகரை வச்சுட்டு இருப்பார். ஜங்குக்கு எப்போ இந்த பிளேஸில் இருக்காரோ அப்படின்னா டைகரை ரிலீஸ் பண்ணியே விடுவார். ஜங்குக்கு இல்லாத போது டைகர் சேஃபாக அதே பிளேஸில் தான் இருக்கும். அந்த மூமெண்ட்டுக்கு கரெக்டாக அந்த டோரை வந்து நம்ம கோபுரா ஓப்பன் பண்ணி விடுது. டைகர் அப்படியே கோபுரா நோட் பண்ணிவிட்டு என்ன இப்படி ரிலீஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி டைகர் கேட்கவும், மேமுக்கு ஹெல்ப் தேவைப்படுது தான் நம்ம கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி டைகர்கிட்ட இந்த மாதிரி பேசினா, சரி ஹெல்ப் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி டைகரும் கோபுராவும் கரெக்டாக அந்த பிளேஸ்லேருந்து கிளம்புது. இந்த மாதிரி இவங்க கிளம்புற இந்த மூமெண்ட்டை அந்த ஒயிட் ஸ்னேக்குமே ஃபுல்லாக நோட் பண்ணிகிட்டு இருக்குது. இந்த மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ படியே பாய்ஸஸ் எல்லோரும் கரெக்டாக அந்த கிளப்புக்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. அந்த ஆப்போசிட்டில் இருக்க டீல் பேச வந்த பர்சன்ட்டுமே இருக்கிறாங்க. இங்கே பாருடா, நான் சொன்ன மாதிரியே கண்டிப்பாக ஒரு 3 ஹவர்ஸ் ஆகுது இந்த கான்ஃபிடேஷனை அதிகமாக்குற குயிக்காக எல்லாத்தையும் என் பண்ணிவிட்டு சைனுக்கு ஏதாவது வாங்கினேன் உன் ஃபிங்கர்ஸ் மட்டும் நான் கட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சார்லி ப்ளூடூத் மூலியமாகவே இங்கே அந்த பர்சனை மிரட்டிக்கிட்டு இருக்கான். ஓகே நான் கண்டிப்பாக ஒரு 3 ஹவர்ஸ் to 4 ஹவர்ஸ் வரைக்கும் எப்படியாவது இவங்கக்கிட்ட எதையாவது பேசி சமாளிச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி என்ன மாதிரி அந்த பர்சன் பேசிகிட்டு இருந்தால் கரெக்டாக பாய்ஸஸ் எல்லோரும் அந்த பிளேஸ்க்குள்ள என்ட்ரு ஆகுறாங்க. பாய்ஸஸ் மொத்த பர்சன்ஸும் உள்ளே என்ட்ரு ஆகிறத பார்க்க சொல்ல இவனுக்கு அள்ளு விட்டுருச்சு. அள்ளு விட்ட பொசிஷன்லேயே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிகிட்டு இருந்தான். நம்ம பாய்ஸஸ் எல்லோரும் கரெக்டாக அந்த பிளேஸில் இந்த பர்சன்ட்டுக்கு ஆப்போசிட் இருக்க சோஃபா நல்லா பெருசாக தான் இருக்குது. எல்லாருமே கரெக்டாக அந்த சோஃபாவில் வந்து அரேஞ்ச் ஆகி உட்கார்ந்தாங்க. சோஃபா கொஞ்சம் கம்ஃபர்ட்ஃபுல்லாக தான் இருக்குது. டே ஜேகப்பா அந்த சோஃபாவில் பேர் அப்படிங்கிற மாதிரி சுகா செலவும் பக்கத்தில் இருக்க சோஃபாவில் ஜேகப்பும் சுகா வந்து உட்காண்டான். இப்போ அப்படியே அந்த பிளேஸில் இருந்தபடி ஏதோ டீல் பேசணும், நீ என்ன டீல் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசுனா டீல் என்ன மாட்டிட்டான் அப்படிங்கிற மாதிரி அவன் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணால் வயன் டென்ஷன் ஆகி ஏண்டாடே இதெல்லாம் ஒரு டீலுன்னு சொல்லிக்கிட்டு இதுக்கு இவ்வளோ மணி வர கேட்குறியா, அப்போலாம் உங்ககிட்ட இவ்வளோ மணி கொடுத்து நாங்கள் இந்த டீலை அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லடானுங்கிற மாதிரி கோவத்தில் ஒயன் கட்டம். ஏன் ஒயன் டென்ஷன் ஆகுறேன், எந்த அளவுக்குலாம் டென்ஷன் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஜேகப் செலவும் அவன் என்ன நம்மளை பைத்தியம் நினச்சிட்டு இருக்கானா இல்லை முட்டாள் நினச்சிட்டு இருக்கானா, இது ஒரு டீல்னு சொல்லிட்டு நம்மகிட்ட இவ்வளோ க்ரோஸ் மணி கேட்குறான், ஜொங்கோ கிட்ட நமக்கு லாஸ் அப்படிங்கிற மாதிரி அவன் இந்த மாதிரி பேசுனான். ஐயோ கேலாடா இது பேக்கட்டாக செம்ம ஹாட்டாக இருக்கான்னு பார்த்தா பேசுகிறதெல்லாம் வேற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பயத்திலே ஒயினை நோட் பண்ணா அங்கே என்னத்தடா பார்க்குற அப்படிங்கிற மாதிரி இன்னும் கோவமாக திட்டவும், ஏன் இந்த மாதிரி எல்லோரும் என்கிட்ட ஃபைட்டுக்கு வரீங்க, நான் டீல் பேச தான் வந்தேன், நான் பேசுகிறேன், உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுங்கள், அதை விட்டுட்டு ஏன் எல்லோரும் என்கிட்ட ஃபைட்டுக்கு வரீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசுனா என்ன ஃபைட்டுக்கு வராங்களா, டே நாங்கள் பேசிட்டாண்டா இருக்கிறோம், ஃபைட்டுக்குன்னு வந்துட்டோன்னு வச்சுக்கோங்க, நீலாம் இந்த பிளேஸில் இருக்க மாட்டேங்கிற மாதிரி ஜின்னிலேருந்து பேசினா நம்ம எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் பண்ணாண்டா நம்மளுக்கு இவனுங்களே ப்ராப்ளத்தை பண்ணுறாங்க, அப்படியே டைம் போனால் சரிடா அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சனுமே இவங்களுக்கு ஈக்குவலாக பேசிகிட்டு இருக்காரு. இங்கே ஃபைட் பண்ண வந்தாங்களா டீல் பேச வந்தாங்களாங்கிறதே தெரியாமல் மாற்றி ஒவ்வொருத்தராக பேசிகிட்டு இருக்கிறத சுகர் நோட் பண்ணிவிட்டு சைலண்ட், எதுக்கு இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்கீங்க, டேங்க பாருடா
டீல் வந்துட்டு அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக எங்களுக்கு தெரியல. நீ சொல்கிற இந்த ட்ரக்கும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல் மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு இதை செக் பண்ணி பாரு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட ஆன்சர் கொடுக்கவும் ஜங்கு கம்ப்ளீட் ஆன்ஸில் வாங்கினபடி அதை செக் பண்ணி பார்க்குற. செக் பண்ணி பார்த்துட்டு நீ சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் நீ சொல்கிற அமௌண்ட்டுக்கு எங்களால் ஸ்கோர் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு சொல்லவும் இப்போ நீங்கள் லாஸ்ட்டில் என்னடா டிசைட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆளுக்கு மாட்டி பேசிகிட்டு இருக்க அந்த மூமெண்ட்டுக்கு இதுதான் ஃபைனல் அமௌண்ட்டுங்கிற மாதிரி நம்ம சுகா சொல்லவும் பாய்ஸஸ் எல்லாரும் ஓகே சுகா சொன்ன அமௌண்ட் எங்களுக்கு ஓகேடா அப்படிங்கிற மாதிரி பாய்ஸஸ் சொன்னோம். ஜங்குக்கு இந்த அமௌண்ட்டுக்கு ஓகே பண்ணுறாரு. இந்த மாதிரி ஓகே பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கே கான்ட்ராக்ட் பேப்பரை தூக்கி போடவும் இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு என்னடா வந்த 10 செகண்டில் டீலை ஃபினிஷ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகி இல்லை அப்போல்லாம் டக்குன்னு நான் எவ்வளோ குறைய அமௌண்ட்டுக்கெலாம் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சைன் பண்ண மாட்டேங்கிற மாதிரி ப்ராப்ளம் பண்ணுறான். இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணால் எங்கே இந்த மாதிரி கான்ஃபரேஷன் போயிட்டுருந்தோம். இப்போ நம்ம டை சைட்டை தான் காட்டுட்டு டெய்யும் ஜிமினா கோப்ரா டைகர் இவங்க 4 பர்சன்ஸுமே கரெக்டாக நம்ம டேயோட சீக்ரெட் பிளேஸ் இருக்கும்ல அந்த பிளேஸ்க்கு தான் வந்துருக்காங்க. அங்கே வந்துட்டு டைகர்கிட்ட நம்ம யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸ் திங்ஸஸ்லாம் இருக்கும்ல அதெல்லாம் ஸ்மெல் பண்ண வைக்கிறாரு. இந்த மாதிரி ஸ்மெல் பண்ண வச்சுட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபாரஸ்ட் பிளேஸில் தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ண பொசிஷன்லேயும் நம்ம ஜிமினாவிட்டையும் ஹேங்கர்ஸ் பார்த்திங்களா அந்த மூமெண்ட்டுக்கு கரெக்டாக அவர் மொபைலோட லொக்கேஷனை ட்ராக் பண்ணி கரெக்டாக அந்த ஃபாரஸ்ட்டுக்கே வந்துடுவாங்க. மொபைலில் ட்ராக் பண்ண பொசிஷன்லேயே கரெக்டாக நம்மகிட்ட இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி என்ட்ரானா இது ரொம்ப பெரிய ஃபாரஸ்ட்டாக இருக்காட்டு, இவ்வளோ பெரிய பிளேஸில் இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே எங்கே லீஹாய் அங்கே இருப்பான்ங்கிற தெரியலையே அப்படிங்கிற மாதிரி செலவும் கரெக்டாக டைகர் நல்லா மோப்பம் பிடிக்கும்ல அந்த மூமெண்ட்டுக்கு குயிக்காக கண்டுபிடி, நம்ம இந்த பிளேஸில் குயிக்காக ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஹவுஸுக்கு போகணும், இல்லைன்னா ஜங்குக்கும் மற்ற பர்சன்ஸ்க்கும் டவுட் உண்டுங்கிற மாதிரி இந்த மாதிரி சொன்னால் டைகருமே ஃபுல்லாக ஸ்மெல் பண்ணபடி மோப்பம் பிடிச்ச வேகட்டிலேயே அங்கேருந்து ரன் பண்ண வேகட்டிலேயே ஓடுது. இந்த மாதிரி ஓடுனா கோபரா ஜிமினா டைகரை ஃபாலோ ரன் பண்ணபடி ஓடுறாங்க. இந்த மாதிரி என்ட்ராகிற மூமெண்ட்டை சார்லி நோட் பண்ணபடி ஐயோ லீ ஒன்றா சேவ் பண்ண என்ட்ராகிறான் போலுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப என்ன மூமெண்ட் பிடிச்சிருக்குது, வாட்டையா உன்னோட டெத்தை தேடி ஓடி வந்துட்டுருக்கேன், வேகமாக வா அப்படிங்கிற மாதிரி நக்கலாக அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணபடி சிரிச்சுக்கிட்டு இருந்தான். இப்போ கரெக்டாக அந்த பிளேஸில் உள்ளே என்ட்ராகிறாரு. அங்கே இருக்கிற பாடி கார்ட்ஸ் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே நடக்கிறது எல்லாத்தையும் சார்லி நோட் பண்ணுறானுங்கிறது டேக்கு தெரியல. பிளான் பண்ண பொசிஷன்லேயே கரெக்டாக சார்லி இருக்க ரூமுக்குள்ளே என்ட்ராகிறாரு. ஜிமின் டைகர் கோப்ரா 4 பர்சன்ஸும் என்ட்ராகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு லீடாம் டயாங் ரூமை விட்டு வெளியே போ அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொன்னால் ஹயாங் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அடா இங்கே யாரும் இல்லையே, உங்களை நான் சேவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நேராக லீக்கிட்ட வந்தா டேங்கில் சொல்கிறதே கிலோ மண்டல ரூமை விட்டு வெளியே போ அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி கட்டுற மூமெண்ட்டுக்கும் டைகர் வேகமாக நம்ம மேலே ஜம்ப் பண்ணுற மூமெண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் ரன் பண்ண வேகமாக ஒரு பாடி கார்டோட ஹேண்ட்ஸில் நைஃப் இருக்கும். டேயோட நெக்கை கட் பண்ணுற மாதிரி தான் அவன் ரன் பண்ண வேகத்தில் வந்திருப்பான். வந்த வேகத்தில் டேயை அட்டாக் பண்ணாதபடி டைகர் புஷ் பண்ணிட்டேன்னா டைகரும் தரையில் விழுந்தா அந்த பர்சன் அப்படியே கொஞ்சம் மூவ் ஆன் ஆகி நிற்கிறான். இந்த மூமெண்ட்டை பார்த்தா இப்போ இந்த ரூம்குள்ளே அந்த பிளேஸ்க்குள்ளே எக்கச்சக்க பாடி கார்ட்ஸ் என்ட்ராகிறாங்க. இந்த மாதிரி என்ட்ராகிறத பார்த்துட்டு நம்ம தான் ஓ இது ஸ்கெட்சா, எனக்கு போட்ட ஸ்கெட்சா அப்படிங்கிற மாதிரி லீயை நோட் பண்ணால் நீ தப்பு பண்ணிவிட்டு அவசரப்பட்டு இந்த பிளேஸ்க்கு வந்துருக்கக்கூடாதுட்டே அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி திங்க் பண்ணிவிட்டு நம்ம டேயை நோட் பண்ணுவார். அந்த மாதிரி நோட் பண்ணால் இப்போ அந்த பர்சன்ஸ் கூட நம்ம வீமினோ கோபுரா டைகருங்கிற மாதிரி எல்லாருமே ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் எல்லாரோட அந்த பாடி கார்ட்ஸ் அத்தனை பர்சன்ஸோட அட்டாக்கும் மேலே மட்டும்தான் இருக்குது. டேயை கில் பண்ண மட்டும்தான் அவ்வளோ பேருமே ட்ரை பண்ணுறாங்க. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு டேக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு இந்த பிளேஸில் நம்மளடா கில் பண்ண ட்ரை பண்ணுறாங்கங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு அவர் மேலே சின்னதாக கூட அடிப்படாத அளவுக்கு ஃபைட் பண்ணிகிட்ருக்க அந்த மூமெண்ட்டுக்கு கோப்ராவையும் டைகரையும் கிரிப்பாக பாடி கார்டு பிடிச்சி லாக் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி லாக் பண்ணால் சார்லி கரெக்டாக அந்த பிளேஸில் என்ட்ராகி இதுக்கு மேலே ஏதாவது ப்ராப்ளம் பண்ண இதே பிளேஸில் பேபி மாதிரி பட்டுட்டு இருக்கவும் கோப்ராவை கீல் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி டைகரையும் கோப்ராவை வச்சு பிளாக்மெயில் பண்ணவும் நம்ம என்ன பண்ண ஏண்டி பண்ணேன்னு தெரியாமல் பயத்திலே அப்படி நின்னா நம்ம சார்லி தான் கோப்ராவை கரெக்டாக ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது, அந்த பாக்ஸ்குள்ளே போட்டு லாக் பண்ணபடி டாகையும் ஒரு பாக்ஸ் மாதிரி தான் இருக்குது, ஒரு எப்படி சொல்கிறது கூண்டு மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே போட்டு லாக் பண்ணான். இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜிமினாவிட்டே ரொம்ப ஷாக்கானா வாவ் டயாங் வாவ் ஓ நேம் வேறு
மாஃபியாட்டே இல்லை. ஆ நீ மாஃபியா பர்சண்டாக இருக்க சொல்ல இன்னும் சூப்பராக இருக்குது. ஆனால் ஏன் உன் ஹஸ்பண்ட் உன்னை மாஃபியா ஒர்க்கில் இன்வால்வ் பண்ண மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி பேசின பொசிஷன்லேயே இப்போ இந்த பிளேஸ்க்கு நீ வந்து பெரிய தப்பு பண்ணிட்ட. உன்னை நான் கீல் பண்ண போகிறேன், உன்னை இந்த பிளேஸ்லேருந்து ஃபினிஷ் பண்ண போகிறேன், உன்னை கீல் பண்ணி உன்னோட ஹஸ்பண்டுக்கு கிஃப்டாக கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா அது எப்போதுமே நடக்காது. என்ன நீ எப்போதுமே எதுவும் பண்ண முடியாது. என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? இந்த மாதிரி என்னோடய பேபிஸ் 2 பேரையும் லாக் பண்ணி பிடிச்சிட்டா நான் அண்டால உங்ககிட்ட லாக் ஆயிடுவேன்னு நினச்சிட்டு இருக்கேங்கிற மாதிரி அந்த பிளேஸில் நம்மகிட்டே ஃபைட் பண்ணால் டேயை வந்து பாடி கார்ட்ஸ் கிரிப்பாக பிடிக்கிறாங்க. இந்த மாதிரி கிரிப்பாக பிடிச்சா ஜிமினாவுக்கு என்ன பண்ணேன்னு தெரியாமல் எல்லாருமே லாக் ஆன பொசிஷனில் லீ இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு தேவையில்லாமல் எந்த ஒரு ப்ராப்ளம் பண்ணாதீங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லீ வந்து அவனை விட்டு ஏன் இந்த மாதிரி பண்ணுற, அவனை எதுவும் பண்ணாட்டேங்கிற மாதிரி இந்த மாதிரி கட்டிக்கிட்டு இருந்தா கரெக்டாக டே கிட்ட க்ளோஸாக வந்து டே கிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்து உன்னோட ஹஸ்பண்டுக்கு நான் திருப்பி ரிவெஞ்ச் பண்ணணுன்ட்டு அவன் என் பிரதரை பயங்கர பெயின்ஃபுல்லாக கில் பண்ணிட்டான். என் பிரதரை மட்டும் இல்லை, எனக்கு தேவைப்படுற இன்னும் 2-3 பர்சன்ஸையும் ஹஸ்பண்ட் தான் கில் பண்ணா. அதுக்கு பாடி ரீசன் நீயாடா இருக்கிற. அடா உன்னை மொத்தமாக ஃபினிஷ் பண்ணலான்னு திங்க் பண்ணிட்டேன். உன்னால் அவனுக்கு அந்த அளவுக்கு லவ் அது ஏன்டான்னு தெரியல. நீ இந்த பிளேஸ்லேருந்து மூவ் ஆன் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக என் ஜங்குக்கா இருக்கவே மாட்டான். அதுக்கு தான் ஜங்குக்கா மொத்தமாக வீக் ஆகிறதுக்கு ஒன்றை இந்த பிளேஸ்க்கு வர வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இதே பிளேஸில் நான் உன்னை கில் பண்ணி இதே பிளேஸுக்கு உன்னோட ஜங்குக்கை வர வைப்பேன். அவன் துடிச்சு அழுற மொத்த மூமெண்ட்டையும் நான் தூரத்தில் இருந்தே நோட் பண்ணி ரசிப்பேன்டா அப்படிங்கிற மாதிரி ஹிப்பில் வேகமாக சொருக வேண்டா டயாங் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் இந்த மாதிரி பயத்தில் ஐஸா கிரிப்பாக க்ளோஸ் பண்ணப்படி ஜிமினாவும் லீயும் கட்டுனா கோப்ராவும் டைகர் 2 மூமெண்ட்டை பட்டு ரொம்ப ஷாக்கானா டேமே ஒரு மாதிரி பயத்தில் ஐஸா க்ளோஸ் பண்ணான். சார்லியோட நெக்கை ஒரு சாட்டை மாதிரி ஒரு சாட்டை ஓகே அது ஒரு சாட்டைனா அப்படியே சார்லியோட நெக்கை இருக்குன பொசிஷன்லேயே டேயை விட்டு மூவ் ஆன் பண்ணி தூக்கி வீசிட்டு இந்த மாதிரி யாடா ஏன் நெக்கில் இந்த மாதிரி ஒரு ரோப் மாதிரி போட்டு இழுக்கிறதுங்கிற மாதிரி கீழே விழுந்த சார்லி அப்படியே திரும்பி நோட் பண்ணான். அந்த பிளேஸில் கரெக்டாக ஜெனி என்ட்ராகிறா. எவ்வளவு திமிர் இருந்தா ஏன் பிரதரை இந்த மாதிரி நீ அட்டாக் பண்ணுவடா அப்படிங்கிற மாதிரி அந்த பிளேஸில் லாக் ஆகிருந்த டைகரையும் கோப்ராவை ரிலீஸ் பண்ணவே கிட்டலையே டேயை பிடிச்சிருக்க பர்சன்ஸில் 2-3 பர்சன்ஸோட நெக்கில் செஸ்ஸுக்கிட்டனுங்கிற மாதிரி நைஃபை தூக்கி வீசுகிற மூமெண்ட்டுக்கு அந்த பர்சன்ஸ் அப்படியே டெட்டாகி கீழே விழுந்தோம். டே மற்ற பர்சன்ஸை அட்டாக் பண்ணப்படி ரிலீஸ் ஆகுறாரு, ஜிமினாவும் ரிலீஸ் ஆகுறாரு. இந்த மாதிரி ரிலீஸ் ஆனோம். நீ எப்படி இந்த பிளேஸ்க்கு வந்த? ஏன் ஹஸ்பண்டையே நீ லாக் பண்ணுவேன், என் ஹஸ்பண்டை லாக் பண்ணி ஏன் பிரதரை இந்த பிளேஸ்க்கு வர வைப்பேன். என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கேன்? என் டேயை டச் பண்ணணும்னா அதுக்கு முதல்ல ஏன் பர்மிஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரி சார்லியை அட்டாக் பண்ணுற மாதிரி வந்தேன். அந்த பிளேஸில் சார்லியோட கேர்ள் ஃப்ரெண்டு தான் ஒரு மாதிரி ஸ்மோக்கு குண்டு மாதிரி ஒன்று தூக்கி போடுறா. அதை போட்ட வேகத்துலேயே ஃபுல்லாக அந்த பிளேஸ் முழுக்க ஃபுல்லாக ஸ்மோக் ஆகிற மூமெண்ட்டுக்கு சார்லி கரெக்டாக அந்த பிளேஸ்லேருந்து தப்பிச்சு போயிடுவானா. இந்த மாதிரி தப்பிச்சு போனால் நம்ம சென்னிட்டான் டென்ஷன் ஆகி அவன் தப்பிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி டென்ஷனில் எப்படி நோட் பண்ணால் இங்கே இந்த மாதிரி சார்லி தப்பிக்கிற அந்த மூமெண்ட்டுக்கு இப்போ நம்ம பாய்ஸஸ் தான் கட்டுட்டு இப்போ பாய்ஸஸ் தான் இந்த பர்சன்ட்ட டீல் பேசுகிற மூமெண்ட்டில் ரொம்ப டென்ஷன் ஆனால் ஜங்குக்கு அவன் பேசுகிறது எல்லாத்தையும் கேட்டு டென்ஷன் ஆகி எழுந்த வேகத்துலேயே அந்த பர்சனோட ஹெட்டில் கன்னை வச்ச பொசிஷன்லேயே யார்டா நீ எங்கள் எல்லோரும் எதுக்கிட்ட டீல் பேசுகிறேங்கிற மாதிரி சொல்லி இந்த பிளேஸ்க்கு வர வச்சேன். இந்த ட்ரக் ஒன்றும் நார்மல் ட்ரக் கிடையாது, இது யார்கிட்ட நீ வாங்கிட்டு வந்தேங்கிறது எனக்கு நல்லா தெரியும். சரி போனால் போட்டு உன்னை பேச விடலாங்கிற மாதிரி பேச விட்டான். எதுக்காக எங்களை இந்த பிளேஸில் லாக் பண்ணி வச்சுருக்கேன்? என்ன ரீசனுக்கு இந்த பிளேஸில் லாக் பண்ணி வச்சுருக்கேன்? உனக்கு யார் இந்த ஒர்க்கை கூட்டுட்டு அப்படிங்கிற மாதிரி கோவமாக நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு பாய்ஸஸ் கொஞ்சம் ஷாக் ஆனோம். அந்த பர்சனுமே ரொம்ப ஷாக் ஆகுறான். இந்த மாதிரி ஷாக் ஆனாம். நீ டீலர் கிடையாது, உன்னை யாரை இந்த பிளேஸ்க்கு வர வச்சுருக்காங்க, அவங்க சொல்கிற ஒர்க்கை பண்ணிகிட்ருக்க, யார் சொல்லி இந்த ஒர்க்கை பண்ணிகிட்ருக்க, இப்போ மட்டும் இங்கே என்ன நடந்துட்டுருக்குங்கிறத சொல்லலை, இதே பிளேஸில் உன்னை மொத்தமாக ஃபினிஷ் பண்ணிட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இந்த மாதிரி பேசுனா ஒரு பயத்தில் இந்த மாதிரி சார்லி தான் என்ன இந்த ஒர்க்கெல்லாத்தையும் பண்ண வச்சான். சார்லி வந்து ஏதோ ஒரு பர்சன்ட்டை அவனோட பிளேஸ்க்கு வர வைக்கிறதுக்கு இந்த மட்டும் ஒர்க்கையும் பண்ணான். யார் அந்த பிளேஸ்க்கு வர வைக்கிறதுக்கு மொத்தம் ஒர்க்கையும் பண்ணான். அந்த பர்சனோட நேம் என்ன? அந்த பர்சனோட நேம்
அந்த பர்சனோட நேம். நேம் என்ன நீ கேட்டிருப்பல, நேம் நேம் வந்து ஞாபகம் வர மாட்டேங்குது. எனக்கு கன் அல்ட்டுன்னா புல்லட்டு நல்லா இறங்கும். எப்படி ஞாபகம் வருமா வராட்டா அப்படிங்கிற மாரி ஜங்குக்கு இவ்வளோ கோவமாக கேட்குற மூமெண்ட்டுக்கு ஞாபகம் வந்துடுச்சு. அந்த பர்சனோட நேம் டயாங் அப்படிங்கிற மாதிரி டேயை சொல்லவும், இந்த மாதிரி டேயை சொல்கிறது கேட்டு ஜங்குக்கு ஷாக் ஆக்கி, டே அந்த பிளேஸ்க்கு வர வைக்கிறதுக்கு எங்களை இந்த பிளேஸில் லாக் பண்ண சொன்னானா? அப்படி தான் சொன்னான். அந்த பர்சனோட நேம் டேன்னு தான் சொன்னான். கண்டிப்பாக இந்த எப்போ இந்த பிளேஸில் நீங்கள் இருக்கிற இந்த மூமெண்ட்டுக்கு அந்த டேங்கிற பர்சன் சார்லி கிட்ட தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறத கேட்ட அடுத்த செகண்டு அந்த பர்சனோட ஃபோர்கேட்டை பாயிண்ட் பண்ண அப்படி ஷூட் பண்ண வைக்கட்டுலேயும் பாய்ஸஸ் எல்லாரும் கரெக்டாக ரன் பண்ண வைக்கட்டுலேயே காருக்கு வராங்க. இங்கே காருக்கு வேண்டாம், இப்போ நம்ம டே சைட்டை தான் காட்டுட்டு டே அப்படியே லீக்கி கட்டி வச்சுருக்க அந்த கட்டி வச்சுருக்காங்க அந்த கட்டலாட்டி ரிமூவ் பண்ண பொசிஷன்லேயும் லீ அப்படியே லைட்டாக புஷ் பண்ணி தூக்கினபடி அந்த பில்டிங்கை விட்டு பொறுமையாக வெளியே வருவாங்களா. இந்த மாதிரி வெளியே வேண்டாம், டேக்கு முன்னாடி தான் நம்ம ஜங்குக்கு செம்ம கோட்டில் நிற்கிறாரு.